ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிருத்திவி ராஜ். வெல்கம் டூ கேலாஜிக்ஸ். ஸோ இன்னைக்கு நவம்பர் 20. இந்த வீடியோல ஸ்லாட் 1 அதாவது ஷிஃப்ட் 1க்கான ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். ஓகே. ஏன்னா இன்னைக்கு எஸ்பிஐ கிளர்க் பிரிலிம்ஸ் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு ஷிஃப்ட் 1 வந்து நெறைய பேர் எழுதியிருப்பீங்க. அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட பேங்கிங் எஸ்எஸ்சி கோர்ஸோட லிங்க் இருக்கு. யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கிக்கோங்க. ஓகே. டிஸ்கிரிப்ஷன்லயே லிங்க் இருக்கு. ஓகே. சரி. ஸோ இன்னைக்கு இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் ஓகே. ஓவரால் சரியா? ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாடரேட் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. இங்கிலீஷ் வந்து மாடரேட் அண்ட் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரீசனிங் வந்து ஈஸி. ஓகே. ஆப்டிவ் வந்து ஈஸி டூ மாடரேட் தான். ஓகே. ஆப்டிட்யூட் வந்து ஈஸி டூ மாடரேட் லெவல்லாம் இருந்துச்சு. அது மாரி சொன்னாங்க. ஆ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் குட் அட்டெம்ப்ட்னா ஒரு 15 பிளஸ் சரியா? ஒரு 15க்கு மேல நீங்க அட்டெம்ப்ட் பண்ணாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். சரி அக்யூரசியா ஒரு 15க்கு மேல அட்டெம்ப்ட் பண்ணாவே அது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் நல்ல அட்டெம்ப்ட்னா, யாரா இருந்தாலுமே ஒரு 25க்கு மேல போட்டுறலாம். சரியா? 25 பிளஸ் வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஓகே. அண்ட் ஆப்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு 20 பிளஸ் நீங்க போட்டீங்கனாவே நல்ல அட்டெம்ப்ட் தான். சரியா? ஆப்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு 20க்கு மேல போட்டாவே நல்ல அட்டெம்ப்ட். சரி. இப்போ வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ம். ஸோ ரீசனிங்ல என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, பசில்ஸ் வந்து நெறைய கேட்டிருந்திருக்காங்க. பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் வந்து கேட்டிருக்காங்க. மந்த் அண்ட் டேட் பசில். ஓகேயா? மந்த் அண்ட் டேட் பசில் வந்து கேட்டிருந்திருக்காங்க. அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேயா? அண்ட் அன்சர்டைன் நம்பர் இருக்குல்ல. அன்சர்டைன் நம்பர் பசில். ஸோ அதிலிருந்தும் கேட்டிருக்காங்க. அதிலிருந்து வந்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வந்து கேட்டாங்க. அண்ட் சர்க்குலர் அரேஞ்ச்மென்ட் இருக்குல்ல. சீட்டிங் அரேஞ்ச்மென்ட். ஸோ சர்க்குலர் சீட்டிங். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் அண்ட் டே பேஸ்டு பசிலும் வந்து கேட்டிருந்திருக்காங்க இன்னைக்கு. டே பேஸ்டு பசில். ஸோ அதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின். ஓகேயா? அடுத்து கம்பேரிசன் பசில். ஓகே. கம்பேரிசன் பசில். ஸோ அதிலிருந்து ஒரு 3 கொஸ்டின். அடுத்து ஆல்ஃபா நியூமெரிக். ஓகேயா? ஸோ ஆல்ஃபா நியூமெரிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின். ஆல்ஃபா நியூமெரிக்ல 5 இன்ஈக்வாலிட்டி கேட்டிருந்திருக்காங்க இந்த ஸ்லாட்ல. ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது மாரி தான் சொன்னாங்க. நார்மலா எல்லாருமே வந்து ஒரு 30 பிளஸ்ஸே குடுக்கலாம் அது மாரி சொன்னாங்க. நம்ம ஒரு 25 பிளஸ் வச்சுப்போம். சரியா? நல்ல அட்டெம்ப்ட்ங்கிறத. இன்ஈக்வாலிட்டில 3 கேட்டிருந்தாங்க. அண்ட் பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷன் வந்து 3 அடுத்து பேர் ஃபார்மேஷன், வேர்ட் பேஸ்டு அண்டு மீனிங்ஃபுல் வேர்ட் சரியா? ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்களாம். அந்த மாரி கொஸ்டின்னா வந்து 1 வந்து கேட்டிருந்திருக்காங்க எல்லாத்துலயுமே. பேர் ஃபார்மேஷன் ஓகே. ஸோ அடுத்து மீனிங்ஃபுல் வேர்டு அதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 25 பிளஸ் யாரா இருந்தாலுமே ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். நல்ல அட்டெம்ப்ட்னா ஒரு 30 கிட்ட சரியா? 30 வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது மாரி தான் சொன்னாங்க ரீசனிங்க. அடுத்து வந்து ஆப்டிக்கு பார்க்கலாமா? ம். ஓகே. ஸோ அடுத்து ஆப்டி. ஸோ ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஈஸி டூ மாடரேட் அப்படி தான் வந்து சொன்னாங்க. ஸோ நல்ல அட்டெம்ப்ட்னா ஒரு 25க்கு மேல வந்து நீங்க குடுத்தாவே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். சரியா? நம்ம கேட்டவங்க வந்து 26 வந்து போட்டிருக்காங்க. அது மாரி சொல்லியிருந்தாங்க. ஆ ரீசனிங்லயும் ஒரு 34 போட்டிருக்கேன். அது மாரி சொன்னாங்க. ஆனா நல்ல அட்டெம்ப்ட்ன்னு பார்த்தோம்னா வந்து நெறைய பேர்ட்ட கேட்ட வரைக்கும், ஸோ ஆப்டிட்யூட்ல வந்து ஒரு 20க்கு மேல நீங்க போட்டாவே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். சரியா? ஸோ சிம்ப்ளிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 5 15 கொஸ்டின் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிம்ப்ளிஃபிகேஷன்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின். அதுல 5 கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் ஈஸியா போட்டுறலாமா, ஒரு 5 கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்துச்சு. அது மாரி சொன்னாங்க. அண்ட் அரித்மெட்டிக்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்திருந்திருக்கு. ஆ அடுத்து டிஏ. டிஏ வந்து 1 தான் கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டினு. ஸோ அதில 3 கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா போட்டுறலாமா, ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அது மாரி சொன்னாங்க. ஆ ஓகே. பேலன்ஸ்ன்னா என்ன இருக்கு? குவாட்ராட்டிக். ஓகே. குவாட்ராட்டிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேயா? குவாட்ராட்டிக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின். ஸோ ஓவராலா ஆப்டிய பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு 20 பிளஸ் வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேயா? அடுத்து இங்கிலீஷ் பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மாடரேட் அது மாரி தான் வந்து சொன்னாங்க. நீங்க ஒரு 15க்கு மேல ஒரு அக்யூரஸியா குடுத்திருந்தாவே இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகேயா? ஸோ ஆர்சில இருந்து கிட்டத்தட்ட 8 கொஸ்டின். ஓகேயா? அண்ட் எரர் ஸ்பாட்டிங். எரர்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின். வேர்ட் யூசேஜ். அதிலிருந்து 2 கொஸ்டின். பேராஜம்பிள் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ பேராஜம்பிள் வந்து ஒரு 5 கொஸ்டின். அடுத்து ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மென்ட். ஓகேயா? ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மென்ட். அதிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபில்லர்ஸ் வந்து அப்புறம் கேட்டிருந்தாங்க. ஓகே.
ஸோ ஃபில்லர்ஸ்லேருந்து ஒரு 5 கொஸ்டின். ஸோ இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாடரேட் தான் சொன்னாங்க. நீங்க ஒரு 15க்கு மேல ஒரு அக்யூரஸியா குடுத்திருந்தாவே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே. ஓவரால் ஓவராலா பார்க்கும்போது, ஒரு நீங்க 70 பிளஸ் குடுத்தாவே, ஷிஃப்ட் 1 வந்து நல்ல அட்டெம்ப்ட். ஓகேயா? 70க்கு மேல நீங்க குடுத்திருந்தாவே, நல்ல அட்டெம்ப்ட் தான். ஓகே. சரி உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. அண்ட் அடுத்த ஸ்லாட் போறவங்க எல்லாருமே வந்து நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். பை.